ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் இந்த நாளிலே கூட 2000 வருடங்களுக்கு முன்பாக உயிர் தெழுந்த தேவனும் மகிமையின் தேவனும் உன்னதத்தின் தேவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் இன்னொரு வாட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். இந்த வேளையிலே கூட திருச்சபையின் சார்பாக உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐ எம் glad to see many of your faces here after many months. பெரிய ஒரு கேப், எதிர்பாராத ஒரு கேப் இருந்துச்சு. ஆனாலும் கூட நம்முடைய தேவன் மகிமையின் தேவனாக இருக்கிறபடினால் அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். இந்த நாளிலே கூட நாம் ஒருமனப்பட்டு தேவ பிள்ளைகளாக இந்த வேளையிலே நாம் கூடும்படி அவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? வாருங்கள், இந்த வேளையிலே கூட அப்படியே இருக்கிற இடத்திலே கூட நம்முடைய தேவனை நாம் ஒரு விசை நினைவு கூறுவோம். Also I can see many of the faces here in the online. உங்களையும் நான் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்னிங் பாஸ்டர், praise the Lord. அப்படியே கண்களை மூடி நாம் ஒரு விசை நம்முடைய மகிமையின் தேவனை நாம் பார்ப்போம். அவர் உயிர் தெழுந்த தேவன், நமக்காக உயிர் தெழுந்த தேவன், நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக. அப்படியே பாடுவோமா? அவரை நாம் ஆராதனை செய்வோம். Thank you, Jesus. Amen. சொல்லுமா? உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஓசன்னா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓசன்னா. ஹல்லேலூயா, ஓசன்னா. Thank you, Jesus. Thank you, Jesus. Lord, we worship and we praise you, God. Amen. Hallelujah. உன்னதத்தின் தேவனே, மகிமையின் தேவனே. Thank you, Jesus. Hallelujah. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. Lord, we worship and we praise you, Father God. You are the glorious God. Thank you, Jesus. எங்களுக்காக உயிர் தெழுந்த எங்கள் பரலோக பிதாவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் அப்பா. உம்முடைய மகிமையின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர், எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர், எங்களுடைய பலனாக இருக்கிறீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற மகிமையின் தேவனாக இருக்கிறீர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலே கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே, உம்முடைய திருச்சபையிலே நாங்கள் கூடி உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் காணும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன், அந்த உயிர் தெழுந்த தேவன், எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த பரலோக தேவனாகிய அந்த பரம பிதாவானவர் இதோ இந்த மத்தியிலே நீர் அசைவாடும்படியாக
எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய பாதங்களில் விழுந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் ஐயா. Thank you Jesus. Lord, we worship you Father. Lord, we worship and we praise your glorious name of Father God. There is none like you, Father. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வேலைக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த காலை ஆராதனையிலே கூட உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வரும்படியாக செய்த இந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதித்து நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். மகிமையின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களும் மகிமையும் புகழும் உமக்கே என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதித்து நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். மறுபடியும் இந்த வேளையிலே கூட திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த வேளையிலே கூட நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையிலே கூட நம்மை துதி ஆராதனைக்கு நடத்தும்படியாக வினிதாவை நான் அழைக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் இனிய உயிர்த்தெழுந்த ஞாயிறு வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர் டு எவ்ரிவன். ஸோ இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 6-8. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணினார். Romans chapter 5 verse 6 and 8. For when we were still without strength, in due time Christ died for the ungodly. God demonstrates his own love towards us in that while we were still sinners, Christ died for us. So நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக இந்த உலகத்துல மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். So அந்த தேவனை நம்ம உற்சாகமா ஆராதிப்போமா? இந்த பாடலை பாடும்போது பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை
தேடி வந்தார். நம்ம கிட்ட ஒண்ணுமே கேட்கல, அவர் நமக்காகவே எல்லாத்தையும் விட்டு வந்தார். சோ இந்த தேவனை பாடுவோம். அவர் மாட்சிமையின் ராஜா, அவர் மகிமையின் தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன். அவர் வந்து இந்த உலகத்துக்கு வரக்க ஒரு காரணமே இல்லை, ஆனால் அவர் நமக்காக வந்தார். இந்த பாடலை பாடும்போது அவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கறத நம்ம அனுபவிச்சு அதை நினைச்சு நம்ம பாடுவோம். Such a great God who came down to earth for us. So இந்த உண்மையை நம்ம உணர்ந்து நம்ம பாடுவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். மாட்சிமையின் ராஜா, மகிமையின் தேவன், அவர் நாமம் உயர்த்துவோம், என்றென்றும் போற்றுவோம். ஒளியின் தேவன் அவர், இருளை அகற்றும் கர்த்தர், சகலம் முடங்கும் அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவன் நல்லவர், நம் தேவன் வல்லவர், பாடுவோம் நம் தேவன் பரிசுத்தர், நாம் போற்றி பாடுவோம் நம் தேவனை ஆராதிப்போம். என்றும் என்றுமானவர், என்றும் என்றுமானவர், ஆதி அந்தமானவர், அவர் நாமம் சிறந்ததே, அவர் நாமம் சிறந்ததே. மூவரான ஏகா, திரித்துவ தேவா, யுகராஜ சிங்கமே, அவர் அன்பின் ஜோதியே. நம் தேவன், நம் தேவன் வல்லவர், பாடுவோம் நம் தேவன் பரிசுத்தர், நாம் போற்றி பாடுவோம் நம் தேவனை ஆராதிப்போம். ஈடில்லாத நாமம், என் இயேசுவின் நாமம், என் இதயம் துதிக்கும், போற்றிடும் இயேசுவை. You're the name above all names. You're the name above all names. You are worthy of our praise. And our hearts will sing, how great is our God. How great. How great is our God. Sing with me, how great is our God. And all will see how great is our God. How great is our God. Sing with me, how great is our God. And all will see how great is our God. நம் தேவன், நம் தேவன் நல்லவர், பாடுவோம் நம் தேவன் பரிசுத்தர், நாம் போற்றி பாடுவோம் நம் தேவனை ஆராதிப்போம். ஈடில்லாத நாமம், ஈடில்லாத நாமம், என் இயேசுவின் நாமம், என் இதயம் துதிக்கும், போற்றிடும் இயேசுவை.
வாய்களை திறந்து ஆராதிப்போம். நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தீங்கப்பா. நீர் ஈடு இல்லாத நாமம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு முழங்கால்களும் முடங்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாமும் சொல்லும் அப்பா, நீரே தேவன் என்று ஆவியானவரே. நீர் எங்களுக்காக வந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. நீர் எங்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக ஆண்டவரே மனித ரூபம் எடுத்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்காக வந்ததுக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏழை ரூபம் எடுத்தவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே நினைத்தீரப்பா. நீர் எங்களை தகுதி என்று நினைத்தீரப்பா ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே புழுதியில் இருந்தப்பா ஆண்டவரே எங்களை நீங்க தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே, உங்களோட அன்பு. உங்களுடைய குமாரனை கொடுத்ததுக்கு அவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்க பாவிகளா இருக்கும் போது எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. உண்மை அறியாதவர்களா இருந்தப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்தீரப்பா. அதுக்கு அவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். Lord, we want to say thank you, Jesus, for thinking of us above everything. Above everything you saw us worthy, ஆண்டவரே. அதுக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பாடலை பாடும்போது ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு உள்ளத்தோட அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை நினைத்ததற்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம். Above all powers and above all kings. Lord, we worship and we praise you, Father. மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
Jesus. Crucified. Live to die, rejected alone. Amen. Amen. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Lord, we worship you, Father. We worship you, Lord. We worship you. Lord, we worship and we praise you, Father God. உன்னதமான தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையின் தேவன், நீர் பரலோக தேவன் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. Thank you, Jesus. எங்களுக்காக உயிர் தெழுந்த மகிமையின் பிதாவே, எங்களுக்காக உயிர் தெழுந்த உன்னதமான தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. You reason because of our salvation, so Father God, our deliverance, so Father God. எங்களுடைய மீட்புக்காக, எங்களுடைய விடுதலைக்காக, எங்களுடைய ரட்சிப்புக்காக நீர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். Thank you, Jesus. Thank you, Father. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, எங்களோடு கூட அசைவாடுகிற தெய்வமாக இருக்கிற பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Lord, we praise you and we worship you, Father God. You are the glorious God. You are the everlasting Father, King of the King, the mighty God. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்து வாரும் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தயவு செய்து அமருங்கள். அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி, ஆண்டவர் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் உள்ளங்களை பார்க்கிறார். அவர் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. Father God, we thank you. Worthy you are. Thank you that you are here with us. You're an amazing God, a caring God, a loving God, a God who understands us. ஆண்டவரே, நீர் எங்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்க்கின்ற, ஆனால் நீரோ உள்ளத்தை பார்க்கிற தேவன், எங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். Yes, God, we humble ourselves before you, because Lord, you can see the inner things of our hearts, of our minds. We can deceive man, but we cannot deceive you. மனுஷனை நாங்கள் ஏமாற்றலாம், ஆனால் நாங்கள் உண்மை ஏமாற்ற முடியாது. ஆகவே ராஜா, இந்த வேளையிலே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள் எத்தனை சமயங்களிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை விட்டு விலகி இருக்கிறோம், உம்மை மறந்திருக்கிறோம். ஏனோ தானோ என்று கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், அசட்டை பண்ணியிருக்கிறோம், தெரிந்தும் பாவங்கள் செய்திருக்கிறோம். நீ தயவாக எங்களை மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். Father God, we truly, Lord, seek your forgiveness because we have taken you many times for granted. We think that we know all things. We assume a lot of things, forgetting, God, that we are dust. And on our own, we are nothing. It's only by the grace of God we are who we are. And you have been so merciful. But we thank you, dear Father, that you have forgiven all our sins on the cross of Jesus. Father God, we thank you
that when we humble ourselves and we confess our sins, you are ever willing to forgive us. And that we need, Father, your forgiveness. ஆமாண்டவரே, எங்களுக்கு உம்முடைய மன்னிப்பு தேவை. தயவாக இந்த வேளையிலும் நீர் எங்களை சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், இங்கே கழுவ ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கும் இந்த அருமையான மக்களை கண்ணோக்கி பாரும். வீட்டிலே ஆராதிக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்கள் நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். இருப்பினும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில சமயங்களே வெறுமையை பார்க்கின்றோம், கஷ்டப்படுகிறோம். சில காரியங்களை குறித்து ராஜா நாங்கள் குறை சொல்லுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், ஏமாற்றங்கள் அடைந்திருக்கிறோம். தயவாக ராஜா, நீரே இந்த வேளையிலே எங்களை சரிப்படுத்த ஜெபிக்கிறோம், எங்களை சுத்திகரிக்க ஜெபிக்கின்றோம், எங்களை பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கின்றோம். Cleanse us, Father. Make us holy. Make us righteous. We thank you that all these are possible because of the Lord Jesus Christ. Father God, at this time I want to specially pray, Lord, for peace in our homes. உங்களுடைய வீடுகளிலே ராஜா சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்துவ இல்லத்தையும் ஒரு சாட்சியுள்ள இல்லமாக இருக்க நீ விரும்புகிறீர். அவனமாக ராஜா, எங்களுடைய வீடுகள் இருக்கிறதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யும். எவ்வளோ காரியங்கள் நாங்கள் செய்ய முடிகிறது, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனால் சில இடங்களில் ராஜா நாங்கள் பார்க்கின்றோம், தவறுகளை பார்க்கின்றோம், குறைகளை பார்க்கின்றோம். தயவாக நீர் எங்களை மன்னிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். பெற்றோர்களுக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் நீர் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கும்போது எவ்வளவாக சந்தோஷப்படுகிறீர். ஆனால் சில பிள்ளைகள் ஆண்டவர் ஒருவேளை விலகி இருக்கலாம், சில பெற்றோர்கள் ஆண்டவரை விலகி இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கலாம், தேவனுடைய சமூகத்தில் வராமல் இருக்கலாம். பாவத்திலே ஆண்டவரே அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நீ இறங்கும் ஆண்டவரே. இவர்களும் கர்த்தருக்குள் வர வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும் ஆண்டவரே. இயேசுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, புருஷ மனைவி உறவுகளிலே, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளிலே ராஜா, நீ தொடர்ந்து விசேஷமான காரியங்களை செய்யத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பை கூட்டித்தாரும், தாழ்மையை கூட்டித்தாரும், கீழ்ப்படுதலை நீ அதிகமாக கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தயவாக ஏற்ற சமயத்தில் எல்லாவற்றையும் நீரே வாய்க்கு பண்ணி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. இந்த வேளையிலே எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். இது உம்முடைய திருச்சபை, நீ ஸ்தாபித்த திருச்சபை ஆண்டவரே. மனிதர்கள் வரலாம் போகலாம், ஆனால் நீரோ நிலைத்திருக்கிற தேவன். நீ தேவாக ராஜா, இந்த திருச்சபையும் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கொடுத்திருக்கும் அருமையான ஒரு மேய்ப்பருக்காக நன்றி ஆண்டவரே. திமோத்தேயு ராஜாவுடைய பாதத்தில் வைக்கிறோம். மகனை கண்ணோக்கி பாரும். நாளிலே அவர்கள் மத்தியில் இல்லாவிட்டாலும் கர்த்தாவே இப்போது இருந்தாலும் ஆண்டவரை அங்கேயும் ஆராதிக்கிறார். அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக குறிப்பா ஜெபிக்கிறோம். அவருடைய தாப்பனாருக்காக குறிப்பா ஜெபிக்கிறோம். நீர் தயவு காண்பியும், இறங்கும் ஆண்டவரை. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீரே யாவற்றையும் நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபையின் மூப்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு வேண்டிய எல்லா அபிஷேகம், எல்லா பரிசுத்தம், எல்லா தூய்மை, வல்லமை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே ஆண்டவரே, இந்த திருச்சபையின் மூப்பர்கள் நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் ஆழமாக வளர்ந்த மக்களாக இருக்க நான் ஜெபிக்கிறோம். அற்புதமான விதத்திலே இந்த திருச்சபை நடத்தட்டும் ஆண்டவரே. அதே போல எல்லா ஸ்தாபனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருச்சபையின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் கர்த்தாவே தரிசனத்திலே இந்த திருச்சபை நன்றாக முன்னேற்றம் அடையட்டும் ஆண்டவரே. இந்த வட்டாரத்தில் வைத்திருக்கிற ஒரு பிரகாசிக்கிற சபையாக இருக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக சபை செய்கிற சகல ஊழியங்களை சபைக்குள்ளாக செய்தாலும் சரி, வெளியே செய்தாலும் சரி சுவாமி, எல்லா
ஊழியங்கள் கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே, கனி கொடுக்கட்டும். நாங்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே கனி கொடுக்க மக்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுக்கு மட்டுமல்ல சுவாமி, எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய மாநாட்டின் தலைவருக்காக, எங்களுடைய கர்த்தாவே பொது மாநாட்டுக்காக, மற்ற சபைகளுக்காக இதை யாவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக சுவாமி, இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உடைய மக்கள் களி கூறும் பொழுது நீ எவ்வளவாக சந்தோஷப்படுவீர். ஆங்காங்க ஆண்டவரை நீரே உடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக நீர் கர்த்தாவை பொழிய நாங்கள் ஜெபிக்கிறோம். தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்க நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், தேசத்தின் தலைவருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அதையே நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் கொடுத்திருக்கும் சமாதானத்துக்காக நன்றி, நல்ல காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே சமயத்திலே நாங்கள் பலவீனங்களை பார்க்கின்றோம், குறைபாடுகளை பார்க்கின்றோம், ஊழலை பார்க்கின்றோம். நீ தயவாக இறங்கும் ஆண்டவரே. Yes God, you have blessed our country in amazing ways. So wonderfully, Lord, we see the many blessings. But at the same time, Father, we also see some bad things, some corruption, some bribery, some disparities, some unfair treatments. Oh Lord, please forgive our nation. Please forgive our leaders. Please forgive our people. Teach us, God, to live together. Teach us, God, to appreciate one another. Teach us, God, to honor one another. ஒருவரை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் கற்றுத்தாரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே, நாங்கள் எங்களை காட்டின எவ்வளோ பேர் ஆண்டவரே குறைவான ரீதியிலே வாழுகிறார்கள், தேவையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் நீர்தாமே கரிசனை காண்பிக்க ஜெபிக்கின்றோம். அவருடைய இல்லங்களிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்கள் செய்யும், அன்பை அதிகமாக ஊற்றும் ஆண்டவரே, வறுமையை அகற்றி போடும். நன்றி கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மொத்தமாக ஆண்டவரே எவ்வளவாக பாதிப்பு, எத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள், இன்னும் ஆண்டவரே எத்தனை மாநிலங்களிலே ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். தகப்பனே, நீரே இறங்கும் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, ஊழியம் செய்கிற மக்களுக்காக, பணிவிட செய்கிற மக்களுக்காக, எல்லா வைத்தியர்களுக்காக, எல்லா நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவாக அவளுக்கு அதிக ஒத்தாசை கொடுக்க ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு தாரும் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை வேண்டும், உலகத்துக்கும் இந்த விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இந்த எதிர்பார்க்காத காரியம் ஆண்டவரே மக்களை எவ்வளவாக பாதிக்கிறது. நீர் கருணை காட்டும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ செய்யும் ஆண்டவரே, செய்யும். நன்றி. மியான்மர் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மத்திய கிழக்கு தேசங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இங்கெல்லாம் ஆண்டவரே பாடுகள் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீ தயவாக கரிசனை காண்பியும். இப்படிப்பட்ட தேசங்களுக்கு சமாதானம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த தேவனை, நீ மறுபடியுமாக வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீர் விசுவாசிகளை எடுத்துக்கொள்ள போகிறீர், அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பயங்கரமான கர்த்தாவே பொல்லாப்பான காலம் வரப்போகிறது. எவ்வளோ மக்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களோடு பேசும். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுடைய சமத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், திருவிருந்துக்கும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Hallelujah. All glory and honor to you. Thank you, Lord, that you are a loving God, a God who listens, a God who is ever willing to bless. ஜெபங்களை கேட்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. எங்களோடு பேச போகிறதுக்காக நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். The Lord's Prayer, கர்த்தருடைய ஜெபம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆமென். Praise the Lord. தேங்க்யூ பாஸ்டர். வாருங்கள், யாம் திருச்சபை யாவரையும் இந்த வழியிலே கூட நாம் அடுத்ததாக வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். வேத வாசிப்புக்கு நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. இன்றைக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு தமிழிலும் வாசிக்கப்படும். Today's scripture reading is taken from Matthew chapter 28, verses 1 to 10. After the Sabbath, at dawn on the first day of the week, Mary Magdalene and the other Mary went to look at the tomb. There was a violent earthquake, for an angel of the Lord came down from heaven and going to the tomb, rolled back the stone and sat on it. His appearance was like lightning, and his clothes were white as snow. The guards were so afraid of him that they shook and became like dead men. The angel said to the women, "Do not be afraid, for I know that you are looking for Jesus, who was crucified. He is not here, he has risen, just as he said. Come and see the place where he lay. Then go quickly and tell his disciples, he has risen from the dead and is going ahead of you into Galilee. There you will see him. Now I have told you." So the women hurried away from the tomb, afraid yet filled with joy, and ran to tell his disciples. Suddenly Jesus met them. "Greetings," he said. They came to him, clasped at his feet, and worshipped him. Then Jesus said to them, "Do not be afraid. Go and tell my brothers to go to Galilee. There they will see me." May God bless this reading. Amen. மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 1 10. வசனம் 1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலினா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, "நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன்" என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, "வாழ்க" என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, "பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள்" என்றார். தேவன் தாமே இத்திரு வசனங்களோடு நம்மோடு பேசுவாராக. ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். சபையாரை யாவரும் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே கூட நாம் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். நமக்கு மிகவும் பிரபலமான அறிமுகமான நம்முடைய பாஸ்டர் தேவராஜ் அவர்களை நான் இந்த வேளையிலே அழைத்து நம்மோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன்.
ஹalleluya. சத்தம் வரலையே. ஹalleluya. ஓ ஆமாம், நீங்கள் எல்லாம் முகமடி போட்டிருக்கீங்களே. ஓகே, கர்த்தருக்கு சோஸ்திரம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனைவின் சார்பிலே, குடும்பத்தின் சார்பிலே ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கின்றேன். தேவன் நல்லவர். இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அருமை போதற்கு நன்றி. பாஸ்டர் திமோத்தி, வேர் ஆர் யூ? அங்கே இருக்கிறங்க. காட் பிளஸ் யூ. ஓகே, ஒரு அருமையான போதகர், யங் மேன், வைப்ரண்ட். தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். குறிப்பாக அவருடைய தகப்பனருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். சபையின் மூப்பொருளுக்கும் இங்கே இருக்கிற எல்லா அருமையான வாலிப பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறேங்க. ஆண்டவர் நல்லவர். ஓகே, ஃபுல் சர்ச்சாக இல்லாவிட்டாலும் ஓகே, ஆஃப் சர்ச்சாக இருக்கிறோம். சிலர் மேலே இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுகிறேன். போன ஆண்டில் விதமாக கூட முடியவில்லை, ஆனால் இந்த ஆண்டிலே நாம் கூட தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இங்கே மட்டுமில்லை, நினைக்கிறேன் நம்முடைய தேசத்திலே எல்லா சபையிலும் கூடுகிறார்கள். உலகமெங்கும் கூடி தேவனை ஆராதிப்பார் என்று நான் நம்புகின்றோம். தேவன் நல்லவர். ஓகே, the reason we are doing this is because of Jesus Christ. All because of Jesus only. ஆகவே அவருக்கே எல்லா துதி மகிமையும் நாம் செலுத்துகின்றோம். ஓகே, and I want to again thank Janet for preparing and helping me with the slides. தேவன் நம்மோடு பேச வேண்டும். பிரியமானவர்களே, இது ஒரு சந்தோஷம் நாளாக இருந்தாலும் நம்ம மறந்துவிடக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இது டெம்பரரி வேர்ல்ட் தான், ஆனால் நம்முடைய நிரந்தரமான உலகம் பரலோகம். அதுக்கு நம்ம எல்லோரும் தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இந்த ஈஸ்டர் ரெசரக்ஷன், அதோடைய அர்த்தங்களை கொஞ்சம் பார்க்க நம்ம இருக்கின்றோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Let us pray. Father God, we want to thank you because you are alive. We thank you for your Holy Spirit. Please forgive us, God, because many times we forget him. But we want to acknowledge him. He is with us. He is our comforter. He is our advisor. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வேளையிலே அவர் எங்களோடு பேச வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா மக்களோடு பேச வேண்டும். வீடுகளிலே ஆராதிக்கிற அமர்ந்திருக்கிற எல்லா மக்களோடும் நீர் பேச வேண்டும். அடியனை மறைத்து கொள்ள மாட்டவரே, உடைய செய்தி தெளிவாக வரட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். In the year 1912, you remember a very drastic thing took place. That is the sinking of the Titanic. நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்த்துருப்பங்க. பார்க்கலனாக்கா யூடியூப்பில் பாருங்கள், நல்ல ஒரு படம். ஓகே, 1912 டைட்டானிக். அந்த கப்பலை கட்டினவர் சொன்னார், ஈவன் காட், what's the word he says? Even God cannot sink it. See, this ship was traveling from UK to USA. And more than 2,000 people were on the ship. 2,000 மக்களுக்கு மேலாக அந்த கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் maiden trip. You know, traveling in a maiden trip is very interesting. Okay, சொல்ல ஞாபகத்துக்கு வந்தது. இந்த year 1977, when I was returning from India after my studies here, இந்த சிதம்பரம் கப்பல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மெய்டன் ஷிப்பில் வந்துச்சு. என்ன க்ளீன், ஃபுட்பால் ஃபீல்டு வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னுக்கு ரஜுலா போயிருக்கேன், சேடோ மாட்ராஸ் போயிருக்கேன், ரொம்ப வித்தியாசம். இப்போ இந்த கப்பலை நினச்சி பார்க்கும்போது இட்ஸ் சைஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ். அவ்வளோ பெரிய கப்பை இந்த டைட்டானிக். ஓகே, எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறது. ஓகே, என்னென்னமோ பேசலான்னு சொன்னார். ஈவன் காட் கேனாட் சிங்க் இட், அதான் அவர் சொன்னார். ஈவன் காட் கேனாட் சிங்க் இட், பட் இட் sank. ஆனால் அந்த கப்பல் முழுகி போனது. பல காரணங்கள் உண்டு. நைட் டைமில் வேகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, ஐ திங்க் த கேப்டன் வாஸ் லிட்டில் டூ ப்ரவுட். ஓகே, he said you can travel, பிரச்சனை கிடையாது. Then you know what happened? இந்த பனிப்பாறையை மோதி, ஐஸ்பர்க்கை மோதி அது முழுகி போனது என்று பார்க்கின்றோம். More than 1,500 people died.
And I can go on talking about it because it's a very sad event. But he said, even God cannot sink it, it sank. I also read about another man who was elected to become the president of one of the countries in Latin America. He was already elected, but he has not been installed. And he was so proud that he was elected. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே பெருமை. You know what he said? Even God cannot stop it. ஆண்டவர் கூட இனி என்ன ஒன்றும் செய்ய முடியாது. But before the installation, he died. Before the installation, he died. Now this is what happens to people who are very proud. என்னால முடியும், ஆண்டவர் கூட ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பேர் சொல்றாங்க இல்லையா? பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதுவும் செய்ய முடியும். தேவகுமாரன், மனுஷகுமாரன், the son of God, the man of God, the son of man, he said, okay, I will be arrested, they will make me suffer, they will crucify me, but I will rise again. இயேசு கிறிஸ்து கூறினார், உலகத்திலே அவர் ஊழியம் செய்யும்பொழுது என்னை பிடிப்பார்கள், சித்திரவதை பண்ணுவார்கள், சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுப்பார்கள், ஆனால் நான் மறுபடியுமாக உயிர் தழுவேன் என்று அவர் கூறினார். அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. வாட் he told took place. அவர் சொன்ன மாதிரி நடந்தது. That's why the Bible says, வேதம் கூறுகிறது, வானமும் பூமி அழிந்து போனாலும் என் வார்த்தை அழிந்து போகாது. Heaven and earth will pass away, but my word will not pass away. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது நிறைவேறும். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவைகள் நிறைவேறும். சபைக்கு கொடுத்திருக்கிறார், அவைகளும் நிறைவேறும். இவைகளை கொடுத்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today and forever. உலகத்திலே நாம் எவ்வளோ ஆட்களை பார்த்திருக்கிறோம். We have seen many people, big man, great man, ordinary man, men and women. அநேக ஆண்களையும் பெண்களையும் உலகத்திலே பார்த்திருக்கிறோம். பெரியவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள். பெரிய பெரிய ஆட்கள் லைக் அலெக்சாண்டர் தி கிரேட், ஹிட்லர், மகாத்மா காந்தி. All these people died. இவங்க எல்லோரும் மரித்து போனார்கள். அவருடைய கல்லறை இன்னும் இருக்கலாம். ஆனால் இயேசு சுவாமி மரித்தார், மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தார். அதனால தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஒரு செத்து போன தேவன் அல்ல, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். We have come to worship and adore a living God, a living Jesus. And so we celebrate his resurrection. But what is the meaning of this resurrection? What is the meaning of Easter? இதுக்கு பல காரியங்கள் இருக்கிறது. and I want to share with you 3 things. 3 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, resurrection means he rose. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். Jesus Christ defeated death. Death is an enemy. மரணம் ஒரு எதிரியாக இருக்கிறது. பாஸ்டர் ஜானத்தனுடைய தகப்பனார் செத்து போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் மரிக்கிறாங்க. மரணம் கண்ணீர் என்னமோ கொடுக்கிறது. அநேகருக்கு மரணம் ஒரு எதிரியாக தான் காணப்படுகிறது. என்றால் மரணம் எப்படி வந்தது என்றால் பாவத்தினாலே வந்தது. ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படாதனாலே மரணம் வந்ததை நம்ம பார்க்கின்றோம். அந்த மரணத்தை ஜெயிக்க வேண்டும். மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். இயேசு அதை செய்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று பார்க்கின்றோம். 2 days ago we remembered Good Friday. பெரியவெள்ளிக்கிழமை தினத்தை நாம் அனுசரித்தோம். அது இயேசுடைய எதிரிகளுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. It was a joyful day for all the enemies. They thought they had finished Jesus.
இயேசுவை அவர்கள் முடித்து விட்டார்கள் என்று நினைத்தார்கள். பிரதான ஆசிரியர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எதிரிகள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவருடைய சீஷர்களுக்கு அது ஒரு கவலையான நாளாக இருந்தது, ஒரு துக்கமான நாளாக இருந்தது. அவருடைய என்ன இருக்கிறோம், இந்த இயேசு சுவாமி என்னமோ செய்தாரே, அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்தார், செத்து போன மனுஷனுக்கும் உயிர் கொடுத்தார், அருமையான பிரசன் கொடுத்தார், ஆனால் இப்போ அவரும் செத்து போயிட்டாரு. அப்படிதான் அவங்களுக்கு அந்த எண்ணமாக இருந்தது, கேள்வியாக இருந்தது. So they felt very sad and empty. But the thing is that they still did not know about God. They did not know what Jesus Christ had said. And that is the same even today. We know a lot about God, but still we do not know Him completely. முழுமையாக இன்னும் ஆண்டவரை அறியாமல் தெரியாமல் தான் இருக்கிறோம். And one of the things is that whatever God starts, He will finish. ஒரு மேலான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை அவர் முடிப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய காரியங்கள் ஆரம்பித்திருக்கிறார், அவைகளை முடிக்க விரும்புவார். இட்ஸ் இன் த ப்ராசஸ். நம் கர்த்தருக்குள் பலமாக இருக்கும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய நிறைவுகளை நாம் பார்த்து கொண்டே வரலாம். God will finish what He started. And there's always a Sunday after Friday. ஃப்ரைடே வந்த பிறகு அது முடிவு இல்லை, சாட்டர்டே வரும். இயேசுடைய வாழ்க்கையில், சீஷருடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியான நாளாக இருந்தது. இட் வாஸ் அ சபத் டே. பட் சண்டே கேம். அந்த பெண்கள் போறாங்க. ஏன் போறாங்கன்னு நமக்கு தெரியல. இயேசுவை பார்க்க போறாங்க. செத்து போன இயேசு இன்னும் இருப்பாருங்கன்னு பார்க்க போறாங்க. அதை இன்னும் ஆழமாக பேசலாம். ஆனால் சுருக்கமாக என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே போய் ஒரு அதிர்ச்சியை தான் அவர்கள் அடைந்தார்கள். They saw an empty tomb. And before that, we saw young ladies reading the scriptures, that there was a great earthquake. ஒரு பெரிதான பூமி அதிர்ச்சி வந்ததை நம்ம பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஒரு தேவ தூதன், how was the stone roll? The angel did it. தேவதூதன் அந்த பிரதான கல்லை உரட்டி அவன் அங்கே அது மேலே உட்கார்ந்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். The guards were all shocked. காவல் பார்த்தவர்கள் எல்லாம் பயந்த நிலைமையிலே இருக்கிறார்கள். அங்கே அந்த தேவதூதன் கூறுகிறார், பயப்பட வேண்டாம். Fear not. It's all in the scriptures. பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். அவருங்க இல்லை, அவர் சொன்ன மாதிரியே அவர் உயிர் தெழுந்தார், வந்து பாருங்கன்னு சொல்றாரு. பிறகு சொல்றாரு, நீங்க பார்த்துட்டுங்க, அவர் கிடையாது, இதை போய் சீஷர்கள் சொல்லுங்கள் என்று கூறுகிறாரு. See, the word go and tell, if you observe in the passage that we read, appears 2 times. Angel அதான் சொல்றாரு, come and see, go and tell. Then also Jesus also told the women, you have seen me, now go and tell. பெண்கள் அதை அந்த அருமையான அறிக்கையை சொல்லதான் அவங்க ஓடுகிறான்னு பார்க்கின்றோம். திடீரென்று இயேசுசாமி அவங்களை பார்க்கிறாரு, அங்கே அவங்க வாழ்த்துறாங்க. இயேசுசாமி அந்த பெண்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி அனுப்புவதை பார்க்கின்றோம். But remember, on Friday, things were very, very different. Christ had died. They felt that the enemies had won and there was no hope. But they did not again understand that Christ had a plan. எந்த நம்பிக்கை நீ கிடையாது, எதிர்காலம் கிடையாது, நம்முடைய நிலைமை இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு அருமையான திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். And that is thing that we also need to realize. Sometimes we may think that is the end. Could be a failure in a particular thing, a project, an exam, or in life. We may think that is the end. But that is not the end. Because Christ will always have a new plan. Christ will always bring something amazing, something new. So they thought everything is over. We have no more future. But Christ, all in one go, the Bible teaches that He defeated death.
He defeated the grave. He defeated darkness. He defeated the enemy. He defeated sin and Satan all in one go. ஒரே சூழ்நிலை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார் பார்க்கின்றோம். மரணத்தை ஜெயித்தார், எதிரிகளை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். God wins in the end. And that is the God whom we are worshipping. Our God is a winner. And we belong to the winning team. நம்முடைய தேவன் ஜெயிக்கிற தேவன். ஜெயிக்கிற டீம்ல நம்ம இருக்கிறோம். Some of you could be followers of football team, could be Liverpool, Manchester, or whatever. But that is not a winning team always. ஜெயிப்பாங்க தோற்பாங்க. But Christ is always a winner. ஆண்டவர் எப்பொழுதுமே ஜெயிக்கிற தேவனாக இருக்கிறான்னு பார்க்கணும். That is the power of the resurrection which he has given to us. அவர் ஜெயிக்கிற தேவன். So some of us may also be going through struggles வாழ்க்கையில. ஏமாற்றங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம், காலேஜில் சில காரியங்கள் இருக்கலாம், சமயத்தில் வியாதிகள் இருக்கலாம். As you grow older, you also have different struggles or financial issues, worries, but have hope because our God is a winner. He will carry us through. Sunday has come, and today is that Sunday where we remember that the Jesus who arose is our God, and we are worshiping him. He is there to help us. He is there to save us. He is there to fight for us. He is there to overcome difficulties for us. So no matter what we are, the Bible says, come to me, call on me. என்னை தேடுங்கள், இடத்துல வாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். Can somebody read this particular verse? இது ஒரு அருமையான வசனம். யோவான் 16:20. John 16:20. Can read either in English or in Tamil. Where are our Bible readers? Okay. தேங்க்யூ அதான் எனக்கு வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரிமர்ல அது குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய செய்திகள் கேட்டிருக்கோம், பாட்டு கூட இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யாராவது நம்ம பார்த்து குறை சொன்னாங்களோ, குறைவா பேசினாங்களோ, மட்டமாக நினைத்தாங்களோ, ஒரே துக்கமாக இருக்கிறது. ஆனால் அதே துக்கம், அதே கவலை சந்தோஷமாக மாறும். அதே நம்மை குறைவாக பேசின மக்கள் வெகு விரைவிலே நம்மை பாராட்டு பேசுவாங்க. இது எவ்வளவு பேர் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. மட்டமாக நினைத்த மக்கள் இப்பொழுது நமக்கு மேலே அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. நாம் கூட சதத்தில் சிலரை குறைவாக மட்டமாக பேசியிருப்போம். ஆனால் நமக்கு தெரியாது, யாரை பேசணுமோ அவங்க நமக்கு மேலே வந்துடுவாங்க. But some of us may be going through that kind of issues in a working place or in the church or in ministry or in the society. God can change things. God can change situations. Sorrows will become joy. I think it's in Psalms 35. Okay. You weep at night, but in the morning there's rejoicing. இரவிலே துக்கமாக இருக்கிறதானால் காலையிலே அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. கட்ட முடியாத நம்ம கட்டி முடிப்போம், செய்ய முடியாத நம்ம செய்து முடிப்போம். வியாதிகள் குணமடையும், பலவீனங்கள் மாறப்படும், மாற்றங்கள் வரும். New things can take place. Because of this COVID, we are very concerned. But I believe God has a plan even for this. New things can emerge. புதிய காரியங்கள் வரலாம். அது நம்முடைய சபையில கூட வரலாம், குடும்பத்தில் கூட வரலாம், வாழ்க்கையில கூட வரலாம். And so if you have no job, surely God in his time, he will give us a job. If you not completed anything, God will give us the grace to complete that job. Some of us may be having other issues, health issues or money issues, and God will give us the grace because we believe in the power of the resurrection.
Jesus Christ can do. So Jesus defeated death. He defeated the enemy. He defeated sickness. Secondly, Jesus arose for eternity. இரண்டாவதாக ஆண்டவர் நித்தியத்துக்கு எழும்பினார். நித்தியத்துக்கு எழும்பினார். He arose to live forever. நித்தியத்துக்கு எழும்பினார். பிறமல்ல கோடிக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறாங்க. We do not know how many people actually have died from the time of Adam and Eve. But millions, billions rather. Every day there are deaths. நம்முடைய நெருங்கிய மக்கள் கூட மரித்திருக்கலாம். And we too will die one day. நாமும் ஒரு நாளிலே மரிப்போம். ஆனா பைபிள்ல பார்க்கிறோம் சில பேர் செத்து போனவங்க உயிரா வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடக்கல. நடந்தாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் பாப்புலேஷன் இருந்து கொண்டே இருக்கும். So God in his wisdom takes away people. மக்கள் மரிக்கிறார்கள். ஆனால் பைபிள்ல எத்தனையோ பேர் எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல எலியா செத்து போன ஒரு விதவியின் மகனுக்கு உயிர் கொடுத்தார். எலிஷா அந்த சுனமாயிட்டுடைய மகனுக்கு உயிர் கொடுத்தார். இதெல்லாம் பைபிள் இருக்கிறது, நீங்களும் தெரிஞ்சிருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டில் மேசு சுவாமியை எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தார் இல்லையா? கேட்டாக்க நீங்க பதில் சொல்லிடுவாங்க. யூனோ யவீரு மகள், ஒரு விதவையின் மகன் லாசரு. Then in the Acts of the Apostles we see Paul also has given life to Eutychus. இந்த மாதிரி நீல பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் கீழே வந்து செத்து போயிட்டான். சுவாமி அவனுக்கு உயிர் கொடுத்தா பார்க்கின்றோம். பேதுரு தபிதா என்ற பெண்ணுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ பைபிளில் பார்க்கின்றோம் ஆண்டவர் உயிர் கொடுத்திருக்காரு. நான் ஈவன் இன் ஹிஸ்டரி when we search some historical books, or you can even look at the YouTube, there have been people who have been raised to life. ஆண்டவர் செத்து போன மக்களுக்கு உயிர் கொடுத்திருக்காரு. ஊழியக்காரர் மூலமாக உயிர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம சம்பவங்களை பார்க்கின்றோம். நான் ஒன்று மறந்துடுறோம், நம்ம கூட சமத்துல செத்து போயிருக்க ஆளுதான், பயங்கர விபத்துல, பயங்கர வியாதியில. ஆனா தேவன் நம்ம உயிர் பழிக்க வைத்திருக்கிறாரு. இந்த பொது ஊழியத்துல சமத்துல நம்ம ஜெபிக்கிறோம். சில பேர் கடுமையான நிலைமையில கூட இருப்பாங்க. டாக்டர் கூட கிவ் அப் பண்ணியிருப்பாரு. ஆண்டவர் சிலருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. Some people have been saved from even machine support. But the difference between these people and about Jesus is that இவங்க செத்து போய் அவங்களுக்கு திருப்பி உயிர் கொடுத்த பிறகு அவங்க மீண்டுமாக மரிப்பாங்க. லாசரு மீண்டுமாக மரித்தான். அதே போல மற்ற மக்களுக்கும் உயிர் கொடுத்த மக்களுக்கு அவர்கள் மீண்டுமாக மரித்தார்கள். தபிதா மீண்டுமாக மரித்தாள். Some of us know Mr. David Chalaya, he has passed away. திருமதி லீலா சாலையுடைய கணவர். அவர் ஒரு அருமையான ட்ராக் கொடுத்தார் இல்லையா? அவரும் போட்டிருக்காரு, I was once dead, now I am alive. நீங்க எத்தனை பேர் போய் பார்த்தங்கன்னு தெரியல. I had once gone and seen him when he was in the hospital. It was a very sad state. People thought he will die. In fact, that was the situation. But he arose. அவர் மீண்டுமாக உயிர் பிழைத்தார். பல ஆண்டுகள் மீண்டுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. A great testimony. நமக்கு தெரியாத இந்த மாதிரி எவ்வளோ சாட்சிகள் இருக்கிறது. But once again, God took him away. But Jesus Christ did not die again. அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், இனி அவர் மரிக்க மாட்டார். யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் அந்த பாட்டெல்லாம் பாடுறது கிடையாது. Remember those beautiful song? அதில் ஒரு வசனம் வருகிறது, இனி அவர் மரிப்பதில்லை. He will not die again. And 1 Corinthians 15:24 says, 1 கொரிந்தியர் 15:24 போட்டப்பட்டிருக்குது, he is the first fruit of the resurrection. அவர்தான் முதல் பலன். Now what is the meaning of that முதல் பலன் or first fruit? The meaning is that இயேசு உயிர் தெழுந்தார். ஆனால்
அவர் மட்டும் உயிர் திறந்தவில்லையே, எத்தனை பேர் உயிர் திறந்திருக்கிறாங்க. லாசரும் உயிர் திறந்திருக்கிறாரு, தபித்தா உயிர் தெழுந்தால், இன்னும் பழைய ஏற்பாட்டிலும் உயிர் திறந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க மீண்டுமாக செத்தாங்க. ஆனா இயேசு சுவாமி அவரு செத்தார், உயிர் தெழுந்தார், இனி அவரு சாக மாட்டார். He won't die again. Now that is the first fruit. That is the first fruit. Never to die again, raised for eternity. ஆண்டவர் அதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்க போறாரு. We too one day will be raised. All of us will die, but God will raise us to live forever in heaven or to suffer in hell. My third point is the blessing of the resurrection. உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் என்னவென்றால், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் வாழுகிறார், ஆகவே நானும் உயிர்த்தெழுவேன், நானும் வாழுவேன். John 14:19 is a wonderful verse. யோவான் 14:19 ஒரு அருமையான வசனம். Because he lives, I also will live. இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்தார், அவர் வாழுகிறார், ஆகவே நானும் வாழுவேன் என்று அங்கே இயேசு சுவாமி சொன்னதை நம்ம பார்க்கின்றோம். So what is the meaning? That means all dead people will be raised. செத்துப்போன எல்லோரும், அந்த காலம் வருகிறது, செத்துப்போன எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். சில பேருக்கு நல்ல சாவுன்னு சொல்றாங்க, கெட்ட சாவுன்னு சொல்றாங்க. எது நல்ல சாவு, எது கெட்ட சாவு? All will die. சிலர் போம்ல தாக்கப்பட்டு இந்த ஹிரோஷிமா காலத்தெல்லாம், or in Vietnam, so many people have died in a bomb blast. சில பேர் தண்ணியில் முழுகி செத்து போயிருக்கிறாங்க, நெருப்பில் செத்து போயிருக்கிறாங்க, வியாதியில் செத்து போயிருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருக்கிறாங்க. Some people have been beheaded. So many people have died as martyrs. ஆகவே இந்த நல்ல சாவு கெட்ட சாவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அது எப்படி செத்தாலும் சரி, ஆனால் செத்து போன அனைவரும் எழுப்பப்படுவார்கள். Some people go on hunting trip, they don't come back. Some people go elsewhere for holidays, they don't come back. Some, of course, we know where they have died, others we do not know. வித்தியாச நேரத்தில் மக்கள் மரிக்கிறதை பார்க்கின்றோம், ஆனால் எல்லோருக்கும் ஆண்டவர் எழுப்பப்படுவார். And one of the beautiful things that Paul has written is in 1 Corinthians chapter 15. You can turn to that chapter and keep, because it's a beautiful verse. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். All people will be raised. And look at verse 42. 42 வசனத்தை பாருங்கள். Sown in corruption but raised in incorruption. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். Now what is the meaning of that? You know, people when they die, okay, I do not know how many of you have seen lepers. I've seen a few cases in India. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். I've even gone to a leper colony. Okay, அவங்களுடைய நிலைமை பார்க்கும்போது மரிக்கும்போது கூட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. But when they are raised, when they are believers, when they are raised, they will have flawless body. அப்புறம் ஆண்டவர் ஒரு அருமையான சரீரத்தை கொடுப்பாரு. We have not reached 80 years old or 100 years old, but there are some people who are living up to 120 all. Okay, and when you look at them, because they are very frail, their skins all have gone very soft and weak. But we thank God, when they are raised, they are also going to be given flawless bodies. அருமையான சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. சில பேர் வியாதியில் சாகும்பொழுது கூட பரிதாபமாக இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் அவர்களை எழுப்பும் பொழுது they will have amazing bodies. So we can look forward for those kind of amazing promises, amazing blessings when we see God. And look at verse 43, 43வது வசனம். Sown in dishonor but raised in glory. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். You know, there have been people who have been martyred in very dishonorable ways. ரொம்ப அவமானமாக, கேவலமாக, துணி இல்லாம சில பேரை வெட்டி இருக்காங்க, சாவடிச்சிருக்கிறாங்க.
People have discovered all kinds of ways to humiliate people, to dishonor them. And the regime or the people will say, you recant Jesus. Yesu Mardali, உனக்கு நான் வாழ்வு கொடுப்பேன். But they will not. So they will die in very dishonorable ways. But God will give them honor. ஆண்டவர் அவங்களுக்கு அருமையான மகிமை கொடுப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். சமத்துல இந்த சிலுவையில் அப்படியே தொங்க விட்டுருவாங்க. சில இடங்களில் புதைக்க விட முடியாம போட்டுருவாங்க. அப்போ அவங்க உடம்பெல்லாம் அப்படியே நாரி போயிடும். ஆனால் ஆண்டவர் அவங்களை எழுப்பும் பொழுது அருமையான சரீரத்தை கொடுப்பார், பெர்ஃபெக்ட் பாடி கொடுப்பார் என்று நம்ம பார்க்கின்றோம். sown in weakness but raised in power. பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், ஆனால் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். Now some of you know Fanny Crosby, the blind songwriter. She wrote songs like Blessed Assurance, Softly and Tenderly Jesus Calling, Rescue the Perishing. நம்முடைய பாட்டில் நம்ம பாடுறது ரொம்ப குறைவாக போச்சு. She was blind, but she also got married. She had no children, but at one time she became pregnant. But before she could give birth, the baby died in her stomach. She was so heartbroken. அதிகமாக கவலைப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஆனால் முடியல. But she wrote a beautiful song. I could not see my baby. Even though she was not blind, she wanted to feel the baby. So she wrote the beautiful song, Safe in the Arms of Jesus. என்னுடைய குழந்தையை நான் பார்க்க முடியல, பிறக்கிறத கூட நான் அனுபவிக்க முடியல, ஆனால் இந்த குழந்தை இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அந்த பாட்டு தமிழ்லையும் இருக்கிறது, இயேசுவின் கரத்தில் இருக்கிறது அந்த பாட்டு. Safe in the arms of Jesus. And then Christ holding her to his breast. Not only that, this child will not see sin. This child will not see sickness. This child will not go problem. And God will even give life to that. உலகத்தில் இன்னும் பறக்க கூட இல்லை, ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த குழந்தைக்கும் கொடுப்பார் என்று. That is why people fight for pro-life. Because the moment baby is conceived in the stomach, it has life. God will give life to that baby one day. அந்த குழந்தைக்கும் ஆண்டவர் புது வாழ்வு கொடுப்பார். And finally, verse 44, it says here, sown a natural body, it is raised a spiritual body. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நம்ம எல்லோரும் ஜென்ம சரீரத்தில் இருக்கின்றோம். If we are forgiven people, then we thank God for that. But a lot of people who are living in sin, who live lives that are against the will of God, against the teaching of God, ரொம்ப பரிதமான பாவமான பொல்லாப்பான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்குள் வந்த பிறகு ஆண்டவர் அவளுக்கு பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கிறாரு, ஒரு புதிய வாழ்வு கொடுக்கிறாரு. So their life becomes godly, their lives become holy, and they will live for eternity என்று நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதுமையான வாழ்க்கை மாற்றம் கொடுக்கிறத நம்ம வேதாமத்தில் பார்க்கின்றோம். So my dear friends, the faith that we have, the hope that we have is not in vain. நம்ம பின்பற்றுகிற இந்த விசுவாசம் வீண் போகாது. அது நிச்சயமாக ஏற்ற காலத்திலே பலன் கொடுக்கும். உலகத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியாது. We do not know what all things we will face in the world, or what all things we ourselves will face. Whether there will be sufferings, there will be sickness, there will be failures. Of course, God is going to bless us in so many other ways, giving us victories in marriages or children or prospects. Many amazing things God will give. At the same time, there could also be other struggles. And when we pray, God will give amazing answers. But there are times God will not give an answer. We may have to go through that struggle, like what Paul did. பவுலும் ஜெபித்தாரு, ஆனால் சது அவருக்கு பதில் கிடைக்கல. உனக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன், ஆனால் என் கிருபை உனக்கு போதும்.
நீ ஜெயிலில் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த ஜெயில் வாழ்க்கையை கூட உன்னால் சமாளிக்க முடியும். அவர் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே நான் அதையும் நான் சமாளிப்பேன். I can go through the jail life. I can go through hunger because of Christ who strengthens me. And that is what all of us can say, because Christ gives us that power of resurrection. And now God's promise is eternal. And I want to finish in a couple of minutes time. Look at 1 John chapter 3 verse 2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது verse. It's a beautiful verse. Circle it in your Bible. உங்க பைபிள்ல நீங்க சர்க்கிள் பண்ணிக்கங்க. என்றால் இது ஆண்டவருடைய வாழ்க்கையில, இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேறினது. This was fulfilled in the life of Jesus. Can somebody read it? யாராவது வாசிக்கிறீங்களா? Please listen very carefully. நல்லா கவனமாக கேளுங்கள். என்ன ஒரு முக்கியமான காரியம். இந்த சத்தியம் நிறைவேறும். முதலாவதாக, we become sons of God or daughters of God. We become children of God. பிறகு நாம் இயேசுவை அறியும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஒரு புதிய ஸ்டேட்டஸ் கொடுக்கிறார். யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம், we become children of God. So we become father and son in that relationship. We become children of God. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வருகின்றோம். இந்த ஒரு காரியம் மற்ற மார்க்கங்களிலே கிடையாது. You don't see in other faiths, but in the Christian faith, when we accept Christ, we become his child, his son, his daughter. Then it also says, we will be like him. நாம் அவரை போல வருவோம். We will be like him. அவளை போல வருவோம். That means நம்முடைய கேரக்டர் அவரை போல மாறப்படும் போடப்பட்டிருக்குது. சமத்தில் ஆத்திரத்தில் சில பிள்ளைகளை கூட நம்ம ஏசிடுறோம், மற்றவங்க கூட ஏசிடுவாங்க, அவன் பெரிய பேய், அவன் பெரிய குரங்கு, என்னென்னமோ சொல்லி ஏசி போடுவோம். ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, ஒருவேளை அவனுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் குரங்கு புத்தி வரலாம், அல்லது பேய் புத்தி வரலாம்ல, கொஞ்ச நேரம் அந்த கேரக்டர். ஆனால் ஏசுவாமி ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குரங்கு புத்தியெல்லாம் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடும் சில பேருக்கு. Okay, the character will be changed. So in heaven there's no குரங்கு புத்தி anymore. பரலோகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட பொல்லாப்பான கேரக்டர் கிடையாது. இந்த பூமியில இருக்கக்கூடும், கீழ்ப்படையாமல் இருக்கிறது, எதிர்த்து பேசுகிறது, பிடிவாதமாக இருக்கிறது, தப்பு செய்கிறது, முன்னுக்கு பேசுற பெண்ணுக்கு குத்துறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தில் அதெல்லாம் கிடையாது. நான் பைபிள் போடப்பட்டிருக்குது, we will be like him. இயேசு அதெல்லாம் செய்ய மாட்டாரே. அப்ப ஆண்டவர் அவரை போல நம்ம மாற்றுவாரு. அவருக்கு இருக்கிற தன்மைகள் உங்களுக்கு எனக்கும் வரும். சொந்தத்தில் நம்முடைய புருஷனை குறித்தோ, மனைவிகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ கூட இப்பதான் அவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறோம். கர்த்தர் சோஸ்திரம், அவங்க கர்த்தருக்குள் இருந்தால் அதெல்லாம் மாறப்படும். அப்ப பரலோகத்துல அவங்களோட நம்ம சண்டை போட தேவை கிடையாது, எதிர்த்து பேசுறது கிடையாது. We will be perfected like Jesus. And thirdly it says, we will see him. அவரை நாம் பார்ப்போம், முகமுகமாக பார்ப்போம். இப்பொழுது நம்ம கொஞ்சம் தான் பார்க்கிறோம். பைபிளை பார்க்கும்பொழுது ஒரு மீறல்ல பார்க்குற மாதிரி தான் இருக்கிறது. நிச்சயமாக நீங்களும் எங்க இருப்பீங்க, நானும் ஒரு முறை எங்க ஆண்டவரை பார்த்தாக்க எவ்வளவு நல்லா இருக்கும்னு. ஆனால் ஆண்டவர் முழுமையாக இன்னும் நமக்கு அவர் தோற்றம் கொடுக்கல, காண்பிக்கல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்திலே அவரை நாம் முகமுகமாக பார்ப்போம், நேராக பார்ப்போம். அவரை நாம் தொடுவோம், அவரோடு பேசுவோம், அவரோடு நம்ம பந்தி இருப்போம். We will see him. You will see him. Now, these are the promises of Easter. இதான் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள், பெரிதான ஆசீர்வாதங்கள். ஸோ 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டு நிறையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், நாமும் ஒரு நாள் மரணத்தை ஜெயிப்போம். இயேசு இன்னும் ஜீவிக்கிறார், நானும் ஒரு நாளிலே அவரோடு ஜீவிப்போம். கடைசியாக அவரோடு நம்ம வாழ்வோம் என்று பார்க்கின்றோம். இந்த செய்தியை அந்த பெண்களுக்கு ஆண்டவர் கூறுகிறாரு, நீங்களே வந்து பாருங்கள். அந்த தேவத்துக்கு கூறினார், வந்து பாருங்கள், கம் அண்ட் see. அதை பார்த்த பிறகு போடப்பட்டிருக்குது, go and tell the disciples.
அதை அந்த பெண்கள் செய்தார்கள். போய் எல்லா சீஷர்களுக்கும் அறிவித்தார்கள். எமோஸ்க்கு போன அந்த 2 சீஷர்களும் இயேசுவை பார்த்த பிறகு அவங்களும் விறந்து போய் மற்ற சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். They all shared. After seeing, we must tell. இயேசுவை பார்த்த பிறகு நம்ம அறிவிக்கணும். Now that is the power that Jesus gives. The apostles did. They went all over the world and shared. Missionaries did that. In the ministry of outreach, we do that. We share about Jesus. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வேலை செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் இந்த இயேசு பற்றி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாமும் பகிர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. And God expects that from each one of us, no matter who we are, நம்ம யாராக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது நாமும் இயேசு பற்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு நாள் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார், உனக்கு நான் சந்தர்ப்பம் கொடுத்தேனே, I placed you in this particular office or school or hospital, wherever God has put you, and God has giving us that wonderful ministry to share when opportunities come. So the gospel story is a beautiful story. இந்த சுவிசேஷ செய்தி ஒரு வண்ணப்பூச்சி மாதிரி. இட்ஸ் லைக் a butterfly. இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள், நம்ம கையில் நம்ம பிடிச்சிட்டோமோ கையிலேயே வச்சுட்டு இருந்தாக்கா பிறகு கொஞ்சம் அமுக்குனாக்கா அந்த பட்டர்ஃப்ளை செத்து போயிடும். ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை நம்ம கரத்தை விட்டு வெளியே போனால் தான் அது பறக்குது, அங்கங்கேயும் பறக்குது. இட் கோஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ திஸ் gospel story is like a butterfly. Don't keep it with you always. Share it. Use it. Do it. இந்த செய்தியை நம்ம அறிவிக்கணும், அதை நம்ம செய்யணும், அதை நம்ம பகிர்ந்து கொள்ளணும். சமயத்தில் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை கட்டாயமாக காண்பிக்கணும். ஸோ fly like a butterfly. Not like Muhammad Ali, but like Jesus Christ. இயேசு போல நம்ம பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்படிப்பட்ட ஒரு பெரிதான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. பாருங்கள், நான் ஜெபிப்போம். Let us pray. My dear friends, remember that you're not alone. Jesus who rose is with you. No matter who you are, நீ யாராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். உனக்காக எனக்காக தான் அவர் மரித்து உயிர் தெழுந்தார். உன் பாவத்தை ஜெயிக்க அவர் கிருபை கொடுப்பார். அவர் உயிராக இருக்கிறபடியால் நாமும் இந்த பூமியிலும் உலகத்திலே உயிராக இருப்போம், மரித்தாலும் அவரோடு பிழைப்போம் என்ற அந்த பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் கொடுப்பார். பகிர்ந்து கொள்ள நாம் அந்த சந்தர்ப்பங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். இயேசுவுக்கு முன்பாக நாம் வறுமையாக நிற்கக்கூடாது. We should not be empty before God. And so God has given you grace, gifts, talents. Please use them. But more than anything, all of us must be saved. Our names must be written in the book of life. நம்முடைய பேர்களும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கணும். ஆண்டவர் பாவத்தை ஜெயித்தபடியால் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை மாற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு அறியாத மக்களும் இயேசுவாமியை அறிவிட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய வளமையை இன்னும் அதிகமாக அனுபவிக்கிட்டோம். உமக்கே நன்றி. We give you all honor and glory. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. தேங்க்யூ பாஸ்டர். அருமையாக நம்மோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட நம்முடைய போதகர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சில அறிவிப்புகளுக்கு நம்ம கடந்து செல்வோம். பிஃபோர் வி மூவ் ஆன் வித் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், I wanted to ask, is there anyone new here today? யாராவது புதிதாக அங்கே வந்திருக்கீங்களா?
ஆனால் எல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனால் பழைய ஆளு. Online. ஆன்லைன். ஓகே. அங்கே ஆன்லைனில் யாராவது புதுசாக இருக்கீங்களா? ஐ கேன் see some of the new faces from the family members. கையை தூக்குறாங்க, கண்ணு தெரிய மாட்டேது எனக்கு. ஓ ஓகே. ஆன்டி மார்கரெட் இந்த ஃபேமிலி. ஓகே, காட் பிளெஸ் யூ ஆல். வேறு யாராவது இருக்கீங்களா? ஓகே, அப்படி இல்லைன்னா உங்கள் யாவருக்கும் அந்த புதிதாக நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆன்லைனில், ஆல்சோ கிரீட் யூ ஆல் ஃப்ரம் அன் பிஹாஃப் ஆஃப் சர்ச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சில அறிவிப்புகள் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்களாக்கா இதை நான் படித்து முடிச்சிடுவேன். பெரிய லிஸ்ட் நேற்று பூரா நைட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. லெட் மீ ட்ரை டு கோ த்ரூ as far as possible. முதலாவதாக, there's no Sunday school today. ஏன்னு உங்களுக்கே தெரியும், அதனால் சண்டே ஸ்கூல் இல்லை இன்னைக்கு. ஸோ சில்ட்ரன்ஸ் வில் பி வெரி ஹாப்பி டுடே. ஈஸ்டர் பண்டிகைனால there's no Sunday school today. ரெண்டாவதாக, this is from the CE, Christian Education. Today will be the last day for the quiz on Ephesians for the adults and children. Just take note, இன்னைக்கு தான் கடைசி நாளாக இருக்கிறது. Whoever wanted the past quiz questions, பழைய கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு யாராவது வேணும்னாக்கா, யூ மே கான்டாக்ட் சிஸ்டர் பிரிசிலா தமிழரசன். ஸோ இப்போ அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. Next week, we will be releasing chapter 1 of the quiz on Philippians. Philippian bilanguage, தமிழிலும் இங்கிலீஷிலும் இருக்கும். Just take note of that. அதனால் என்ன பண்ணுனாக்கா, முக்கியமான அறிவிப்பு வந்து all of you are encouraged to start reading chapter 1. இது வந்து ஒரு பெரிய கட்டளையாக இருக்குது சியிலிருந்து. ஸோ ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் தட். எல்லாம் கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் என்கரேஜ் டு ஜாயின் as a family. அந்த you may also share with your friends or whoever that you know, ask them to take part in our quiz. It is very important. We as a family in Christ, sometimes நினைப்போம் எதுக்குடா குயிஸ், நம்ம தான் பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு. குயிஸ் வந்து இஸ் மோர் லைக் எ பூஸ்ட் டு டெஸ்ட் அவர் நாலேஜ். அண்ட் தென் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை அறிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு நம்முடைய தேவனுடைய காரியங்களை அறிஞ்சிருக்குன்ட்டு குயிஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு பாடமாக இருக்குது. ஆக்சுவலி ஜஸ்ட் அ பூஸ்டில் இட் இஸ் that's why we always, as you can see, every year our CEs are taking a lot of effort. இந்த குயிஸ் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அவங்களோடு கூட நம்ம கை கோர்த்து நம்ம சேர்ந்து நம்ம இந்த குயிஸ் ப்ரோக்ராமில் நான் கலந்து நம்மையும் நம்ம உற்சாகப்படுத்திக் கொள்வோம். Right, the other one is MSF. MSF ESCO will meet online in the coming Wednesday. ESCO members வந்து MSF ESCO members, please take note. இந்த வருகிற புதன்கிழமை 5ஆம் தேதி 8:30 மணிக்கு 8:30 PM. It will be on online. ESCO members, please take note and please do attend. 7 PM. Oh, 7th of April, sorry. Wednesdays 7th of April 8:30 PM. ஓகே, அது வந்து உங்களோட MSF பிரசிடோட முக்கியமான வேண்டுகோள். ஓகே, சர்ச் ப்ரேயர் டே வந்து தேர்ஸ்டே. வழக்கம் போல் வியாழக்கிழமை நம்மளுடைய சர்ச் ப்ரேயர் டே நடைபெறும். It is also will be on online. Pastor will share all the details on the Zoom meeting or the details share பண்ணிக்குவாரு. TAC monthly prayer, it will be on the Thursday, வருகிற வியாழக்கிழமை 8ஆம் தேதி 4ஆம் மாதம், இந்த மாதம் வருகிற வியாழக்கிழமை 8 PM. Also there will be more information will be shared from our pastor.
வழக்கம் போல் ஃப்ரைடே ப்ரேயர் வந்து 8:30 நடைபெறும். இந்த ஃப்ரைடே ப்ரேயரில் ஆல்சோ வி ஆர் என்கரேஜிங் ஆல் அவர் சர்ச் மெம்பர் டு டேக் பார்ட். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் வந்து ப்ரேயர் இல்லைனாக்கா தேவனோடு நம்ம ஐக்கியம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ we are encouraged as a church, we are encouraging all our members to join the online prayers. அநேக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறையா இருக்குது, ப்ரேயர் தேவைகள் நிறையா இருக்குது. ஈவன் நம்மளுக்கும் ஆல்சோ we need to pray for others. As a people of God, this is one of our duty as God has put on our midst. Is there any other announcement? Uncle JJ? Uncle Das? ஓகே, சரி. அப்படி இல்லைனாக்கா இந்த பேப்பரை படித்து முடிச்சிட்டேன். ரைட், வாருங்கள் யாவரும் இந்த வேலையிலே கூட காங்கிரேஷனல் சாங்க்கு நாம் கடந்து செல்வோம். அந்த பாடலை நாம் பாடும் பொழுது காணிக்கையும் தசம பாகமும் எடுக்கப்படும். சபையார் யாவரும் எழுந்திருந்து இந்த பாடலை நாம் பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஆஃபரிங் வந்து எடுக்கப்படும். நீங்கள் அங்கேயே இருந்தீங்களாக்கா we will come and take, because we don't want too many crowded to be on the front. Yeah.
இந்த வேளையில கூட நம்ம திருச்சபை தலைவர் நம்ம கூட காணிக்கை பாடல் ஜெபத்தை செய்வாராக. வாருங்கள் ஜெபிப்போம். Father, we want to thank you for the offering we have given unto you, Lord Jesus. We want to thank you for all of our friends and members who have given towards your ministry, Lord Jesus. We praise you, Lord Jesus. We thank you, Lord Jesus, that you have blessed us, Lord Jesus. You have blessed us abundantly, and we have given little, Lord Jesus. And we pray, Lord, that this will be honored and will be used for the extension of your work on earth, Lord Jesus. We praise you and thank you for all our friends who have given. We praise you, Father. We pray and ask these in Jesus' name. Amen. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். தயவுசெய்து நீங்கள் புஸ்தகம் வைத்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 478 தமிழ் பச்சை புஸ்தகத்திலே. ப்ளீஸ் டெல் த பேஜ் இன் இங்கிலீஷ். 447. Your red books is 447. I want to encourage all of us to follow this carefully, because last Thursday, we remember that இயேசு சுவாமி இதை விதமாக சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எப்படி இந்த பஸ்கா பண்டிகை கர்த்தருடைய திருவிருந்தாக மாறினது. ஆகவே இதனுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால், நாம் இதை கவனமாக செய்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். வாருங்கள், நாம் மாறி மாறி வாசிப்போம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். தயவுசெய்து உட்காருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்தில் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்த கடையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரமசபானத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும், சேனையின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிற்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உரக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தனீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியை செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழும் நினைவு கூர்ந்து விசுத்தி பத்தாங்களே இந்த அப்பத்தையும் தாட்சத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களோடு கிருபை செய்தரல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இதை பாவமன்னிப்பு உண்டாக்கும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமீன். இரக்கமுள்ள கர்த்தாவே, நீங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவடி சேர்ந்து சொல்லுவோம். ப்ளீஸா நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம், மீண்டுமாக வாசிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேசனிக்கலும் விழும் துணுக்கிகாலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல,
ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்க செய்ய தவறாக ஆண்டவராய் இருக்கிறீர். ஆனத்தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்கள் கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உங்கள் சமாதானத்தை தாரும். Can I request the two stewards to come? This is what Brother JJ told and also Pastor Timothy told. வாங்கியா இங்கே வந்துருங்க. உங்கள் எல்லோருக்கும் இந்த கப்பு பிரதர்ஸ் வந்து கொடுப்பாங்க, கீழேயும் மேலும் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி எல்லோரும் வைத்துக்கொள்ளுங்க. பிறகு எல்லாம் வந்த பிறகு இவங்களும் திருப்பி முன்னுக்கு வந்த பிறகு நான் ஜெபிப்பேன். ஜெபித்த பிறகு இந்த பிரெட் மேலே உள்ளதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஓகே, பிறகு இன்னொரு ஜெபம் பண்ண பிறகு அந்த ஜூஸை நம்ம குடிப்போம். ஓகே, வாருங்கள், இதை நம்ம தேவ பயத்தோடு செய்வோம். Let us do this reverently so that God will surely show His grace upon us. ஜெபிப்போம். Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பந்தியிலே சேர நீ கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பார்க்கின்றோம் இந்த COVID-19 நிமித்தமாக வித்தியாசமான விதங்களிலே நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நீர் ஒருவர், you are the same yesterday, today and forever. And we know, God, that you are giving yourself, you are presenting yourself through the power of the Holy Spirit. You are ministering to us. And we thank you for the grace that is available in this Lord's Supper. இந்த திருவதின் மூலமாக நீர் கொடுக்கிற அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இது எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர். உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது. நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, நீர் தயவாக உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடும். ப்ளீஸ் மூவ் இன் அவர் மிட்ஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மேலே ஒருத்தரும் இல்லை, கீழே தான். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். This is a good time to reflect and to pray. இந்த ஒரு நல்ல ஒரு தனிமையான நேரம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க, சிந்திக்க, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய, கர்த்தருக்கு நன்றி செலுத்த, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய, பல காரியங்களுக்காக விண்ணப்பம் செய்ய. This is a wonderful time. So let us do this very reverently. அதிக தேவ பயத்தோடு இதில் நாம் கலந்து கொள்வோம். ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்கிறவங்க நீங்களும் நிச்சயமாக உங்களுடைய கருத்திலும் கொஞ்சம் பிரெட்டும் ஜூஸும் வச்சிருப்பேன் நான் நம்புகின்றேன். Let us all open, take the bread in our hands.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய சரீரத்தை பிக்கவும் உடைக்கவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அவைகளை செய்தார். ஆகவே நாம் அதிக தேவபயத்தோடு சோத்திரத்தோடு இதை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us take this in thanksgiving. Yes, நீங்கள் வாங்கி இப்பொழுது அதை சாப்பிடலாம். You can take this. அதே போல நீங்கள் இப்பொழுது அந்த ஜூஸ் பேண்ட் இருக்கிற அந்த ஸ்லிப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Do this carefully. அதனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அது நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே தேவபயத்தோடு சோஸ்திரத்தோடு இந்த பானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். Let us take these, remembering that Jesus Christ shed his precious blood for us. Hallelujah. Let us pray. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் விசுவாசத்திலே நாங்கள் எது செய்தாலும் நீர் அதை செய்து கொடுக்கிற தேவன், பூர்த்தி பண்ணுகிற தேவன். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கர்த்தாவே நீர் சொன்னதை நாங்கள் செய்தோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர். உடைய வருகைக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீ தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் தொடர்ந்து சுவாமி இந்த ரட்சிப்புக்குள் வளர உதவி செய்தரலாம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னும் 2 காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். முதலாவதாக பர்த்டே அண்ட் anniversary டே செலிப்ரேஷன் ப்ரேயர் ஃபார் தேம். நீங்கள் இந்த மாதத்திலே உங்களுடைய பிறந்த நாளையோ திரும்ப நாளையோ நீங்கள் அனுசரித்தால் நீங்கள் தயவு செய்து எழுந்து நிற்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கேன் யூ ஸ்டாண்ட்? ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள். ஓகே, we have some friends standing. ஓகே, பாருங்கள், these are wonderful people. Let us pray that God will bless them. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக நிற்கும் அருமையான உம்முடைய பிள்ளைகள், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள், தயவாக இவர்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலே கர்த்தாவே, அவர்கள் தம்முடைய பிறந்த நாளை விசேஷ தினத்தை அனுசரிக்கும் பொழுது கூட ராஜா நீர் அவர்களை அதிக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியேட் செய்யும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்து கொள்ளும். வருகிற ஆண்டு இன்னும் ஒரு செழிப்புள்ள ஆண்டாக ஆண்டவரே மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலும் இவர்களை இன்னும் அதிகமாக நீர் வளர்க்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சாட்சிகளாக இருக்கட்டும். உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்துக் கொள்ளும். உமக்கே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you and happy birthday. Sorry, I forgot to mention about the anniversary. Any anniversary? No, huh? All right. Thank you. God bless you. All right, we are also supposed to pray for our children. நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Can children all stand wherever you are? Okay. All right. God bless each one of you. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. I want to see all the children. Can you raise your hands up? Okay. Okay, children, remember God loves all of you. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். And we're going to pray for you that God will bless all of you. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். Let us pray. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நிற்கும் தர்மியான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர். God, you love these children. They are special. They are your children. And each one of them, God, has a future. We pray, God, that all of them will grow in the way of the Lord. They will be obedient children, God-fearing children. Children, God, who will learn about Jesus and be a witness for Him. And I pray that you will bless them with much wisdom and understanding.
Please give them good health and strength. Give them your covering and protection. And may they be a wonderful blessing in their families and to other people. ஆண்டவரே, இவர்கள் அனைவரும் கர்த்தாவே தேவனால் அதிக ஆசீர்வாதம் பெற்று பிறருக்கு இவர்களும் ஒரு சாட்சியாக இருக்கட்டும். ஆண்டவரே, சுகத்தோடும் பலத்தோடு வைத்துக் கொள்ளும். அவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். தயவாக அவர்களையும் ஆசீர்வதியும். உமக்கே நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Okay. Anything else before I ask all of you to stand and for closing prayer and benediction? நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். Okay. And of course friends at home, they also will be joining. Let us pray. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே உம்முடைய சமூகத்தில் வர கொடுத்த அந்த பெரிய கிருபைக்காக நன்றி. வீட்டில் ஆராதிக்கிற மக்களுக்காக நன்றி. தயவாக அனைவர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மனமகிழ்ச்சி இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் இன்னும் அதிகமாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். வீடுகளிலே கர்த்தாவே நீ விசேஷமான சமாதானம் கொடுக்க ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதியும், படிப்பையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவரை நீ கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரை நாங்கள் அனைவரும் கர்த்தருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ கிருபை செய்யும். இதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ தயவாக ராஜா நீரே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாற்றங்கள் வரட்டும். உமக்கே மகிமை செலுத்துக்கிறோம். ஒரு புதிய வாரம் கொடுக்கிறீர். இந்த வாரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதும் நீர் எங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசை தயவு தாரும். Thank you, Lord, for giving us another week. Help us to be faithful every day. We also want to pray, Lord, for those who could not worship with us today. Lord, we pray in Jesus' name that you will bless them. எங்களோடு ஆராதிக்க முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தயவாக ஆசீர்வதியும். வீடுகளிலேயே ஆராதிக்கிற மக்களையும் விசேஷமாக ஆசீர்வதியும். நாங்கள் இதை முடிந்து திரும்பி போகும்பொழுதும் எங்களுக்கு வேண்டிய எல்லா பிரியான கிருபை தாரும். உமக்கே நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஏன்னா let me say the blessings first. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் நுண்ணிய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு என்றும் என்றும் நிலத்திருந்து காக்க கடவுது. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். God bless all of you. கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Again, happy Easter to all of you. Pastor Timothy, you and all the friends who are worshiping at home, God bless all of you again. God bless you, Pastor. Blessed Thank you. Easter, Pastor.